என்னுடைய சமுதாயத்தின் வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது என்று சொல்றார். அப்போ மேக்சிமம் ஒரு 65 70 வயது வருடங்கள். இவ்வளவுதான் நமக்கு அந்த அந்த நம்முடைய நாம் படைக்கப்பட்ட அந்த லட்சியத்தை, அந்த நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக தரப்பட்டிருக்கிற பீரியட். இந்த பீரியட்ல நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு பொருளாதாரமும் தேவை. எனவே அந்த பொருளாதாரத்தை நாம் ஈட்ட வேண்டும். ஆனால் இன்று நம்முடைய சிந்தனை எப்படி மாறுகிறது என்று கேட்டால், நாம் படைக்கப்பட்ட முழு நோக்கமுமே பொருளாதாரமாக மாறுகிறது. அப்ப நாம் இபாதத் செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இபாதத்துக்களில் மிக முக்கியமான இபாதத் தொழுகை. அப்ப இந்த தொழுகையை பொருளாதார தேடல் தடை செய்யக்கூடாது. தொழுகைக்கு டிஸ்டர்ப் ஆக பொருளாதார தேடல் வரக்கூடாது. அப்ப எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய உத்தியோகம் செய்யக்கூடிய ஒருவராக இருந்தாலும், உரிய நேரத்திற்கு அவர் தொழ வேண்டும். அதே போல ரமதான் மாதத்தில் நோன்பு நோட்பது. இது நாம் படைக்கப்பட்ட ஒரு நோக்கமாகும். நம்முடைய பொருளாதாரம் நிசாபை அடைந்து விட்டால் அதற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இது நாம் படைக்கப்பட்ட ஒரு நோக்கமாகும். மக்காவுக்கு செல்வதற்கு போதுமான பொருளாதார வசதியும், போக்குவரத்து வசதியும், அதே போல உடல் வலிமையும் இருக்குமாக இருந்தால் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும். இது நாம் படைக்கப்பட்ட நோக்கமாகும். அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். இது நாம் படைக்கப்பட்ட நோக்கமாகும்.